ஓ இதான் அந்த மேன்ஷனா? இங்கே தான் பேய் இருக்குது பிசாசுன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் ப்ரோ சொல்லியிருந்தாரா? இருங்க நீங்கள் பார்த்துடலாம். ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. நான் வந்து ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டார். ரொம்ப நாள் கழிச்சு ஃபாக்ஸ் ப்ரோவோட நம்ம நீங்கள் விளையாட போகிறோம். இந்த வந்து மேன்ஷனில் தான் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, 2 3 பேய் ஆத்மாலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து செக் பண்ணிடலாம். இன்றைக்கி கோஸ்ட்னா யாருன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு கேட்க தெரியும். அதில் நீங்கள் இந்த பேய் பிசாசு எல்லாம் வந்து அடிச்சு ஓட விட்றாங்க இல்லை பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. உள்ளே போய் இருக்கிற பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டு விட்றோம் ப்ரோ. வா ப்ரோ. இது கோஸ்ட்னா யாருன்னு காட்டுறோம் ப்ரோ. வா ப்ரோ காத்துற ப்ரோ. காத்துறடா. எவனா இருக்கா உள்ள? டேய் யாரா இருக்கீங்க? ஏடா பால் இருக்குது. டேய் இங்கே பாருங்க மொட்டையா இருக்கா? டேய் மொட்டையா நீ தான் இந்த பேய் இந்த வீட்டு பேயடா? டேய் ஏடா எத்தனை பேர் சொல்கிறா நீ? ஒத்தையா இருந்துடா மொத்தமாக வாங்கடா. டேய் ஏடா தம்பி பேசாம வர. டேய் தம்பி என்னடா ஆச்சு? டேய் ஐயோ கைஸ் நம்ம ட்ராப் வச்சிட்டாங்க கைஸ். கீழே விட்டேன் கைஸ். பா பேக்கில் அடி வந்துச்சு கைஸ் பயங்கரமா. பா என்ன அடி பேக்லேயே. எந்திரா ஃபாக்ஸ் ப்ரோ டொப்புன்னு விழுந்தாரு. ப்ரோ வந்து பேக்கெலாம் வீங்கிடுச்சு நினைக்கிறேன். நல்லா இருக்கியா ப்ரோ? இங்கே பாருங்க கைஸ் ஏதோ எலும்பு கூட்டிருக்கு. என்னடா எலும்பு கூட்டிருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு தம்பிக்காவா? என்னது கைஸ் இங்கே பாருங்க கைஸ் இன்வியூஸ்லாம் ஏதோ பார்த்து போகுது. செம்மையாக இருக்கே. பரவாயில்லையே நல்லா இருக்கே. இது ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க போய் கொஞ்சம் ஃபாக்ஸ் ப்ரோ அனுப்பி விட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணிடலாம். சேஃபாக இருக்குது. குரா ஜம்ப் போடுறா. ஆனால் காத்துறடா. என்னடா இருக்கீங்க கைஸ்? இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். சும்மா ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க வந்து போய்ட்டு செக் பண்ணலாம். உள்ள போடா அடுத்த நடா போய் அடுத்து எங்கே போயிடலாம் சொல்லுங்க கோட்டேன். ஏப்பாரா டே சீஸை வச்சு ட்ராப் வச்சுருக்கேன் பியர் ட்ராப்பை. ஆனால் எலியாடா சீஸை சாப்பிடுது போடாங்கிட்டு நம்மளா கால வைக்க போகிறது தப்பா குதிரா. அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன ஃபாக்ஸ் ப்ரோ எங்கே ப்ரோ வழி? இங்கே இருக்கா? இங்கே என்னடா இது அங்கே காயின் எடுத்து போதுக்கும். இந்த கேமில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். காயின் வச்சு என்ன பண்ண முடியுன்ட்டு சும்மா எடுத்து வச்சுப்போம். கணக்கு தெரியுதுல அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் இது 10 தெரியுது. போய் துரத்து போகுது நம்மள. அங்கே ஃபோட்டோ வேறு இருக்குது. இந்த பேர் துரத்தணும். அதை சொன்னேன் கைஸ் சொன்னேனா நான் கோஸ்ட்டுக்கிட்டே வாடா. டே தம்பி இருப்பா. தம்பி இருப்பா தம்பி பேசிக்கலாம்ப்பா இருப்பா. அதெல்லாம் ஓடிச்சு தம்பி பிடிக்க முடியாது. ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. கை பிடிச்சி தூக்கி வரேன் ப்ரோ. வா ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. வா ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. அவ்வளோதான். இங்கே பாருங்க எலி இருக்குது கைஸ். எலி இருக்குது. எங்கள் எலியை மிதிக்காமல் போயிடலாம். எலியே போட உள்ள போடா. பிடிச்சி பார்த்தீங்களா? சொன்னோடனே பிடிச்சி பார்த்தீங்களா? அதான் கைஸ் கோஸ்டோட பவர். ஃபாக்ஸ் ப்ரோ முன்னாடி ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறா? எலி கடிச்சிச்சு கைஸ். சைட்லேயே சுண்டு வரல எலி கடிச்சிச்சு. இருங்க ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. இந்த பக்கம் இருக்க ப்ரோ வழி. இங்கே என்ன வழி? ஒன்றுமே இல்லை. சரி இந்த பக்கம் போட ப்ரோ. இங்கே பாலா கிடச்சிருக்கீங்கன்னு பார்த்து வரேன். சில்லற இருக்குது. இதுக்காடா இங்கே இது சீக்கிரட் வச்சுருக்கீங்க. இங்கே வா ப்ரோ. அங்கே போகுது ப்ரோ. இங்கே வா ப்ரோ. இங்கே தான் வழி இருக்குது ப்ரோ. எனக்கு இந்த எலி போன போயிடலாம். ஃபாக்ஸ் ப்ரோ அங்கே இல்லை ப்ரோ நூவு ப்ரோ நீ அட போடாடே. ஃபாக்ஸ் நூபே அங்கே போய் என்னடா அந்த கண்ட்ரி ப்ரோ அங்கே போய் என்னடா போயிட்டு சாவர இங்கே இருக்கடானா எனக்கு சரியாக நூபாக இருக்காங்க கைஸ். ஃபாக்ஸு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போய் அடி வாங்கிட்டு வரான். இருங்க எலி போனதுக்கு வர போனால் அதான் ஓரமாக போயிடான். இருங்க பழைய போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. உடச்சு தர்றா ஓடுறா பழைய ஓடுறா. அவ்வளோதான் அந்த கோஸ்ட் பவரை பார்த்தீங்களா? இருங்க இது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தாலாம். இல்லை வழி போகுது கைஸ். என்னடா இது ஏதோ இது மாதிரி இருக்குது. இந்த பூஸ்ட் ஐட்டம்ஸு என்னடா பூஸ்டா ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டு ஏதோ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிட்டாரு. இருங்க இல்லை ரொம்பளும் வாங்குவோம். 75 rupees தானே வாங்கடா ஒரு ஜூஸை. ஏதாவது நம்மளுக்கு ஜம்ப்பு கோடா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜம்ப்பு பூஸ்ட்டு இருங்க. ஒருத்தருக்கு ஸ்பீடு கிடைக்கலாம் இல்லாட்டி ஜம்ப் கிடைக்கலாம் போல. ஓகே கைஸ் இருங்க உங்களுக்கு ஜம்ப்பு கிடச்சிருக்கு. அங்கே பாருங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு பார்க் பண்ணி போட மெசேஜ் போடா. கஷ்டப்பட்டு பார்க் பண்ணி போயிட்டுருக்கான். நம்ம பார்த்துங்களா பவரை போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதான் போகிறா ஜம்பை போகிறான். பவர் எதுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் எனக்கு தோணுது. பரவாயில்ல விடுங்க கைஸ். சிம்பிளான பார்க்கால் தான். பவர் பிடிச்சுன்றாரு. ஏன்னா எனக்கு பவர் இருக்கே அப்படியே. பவர் இல்லையே காலி ஆகலையே ப்ரோ எனக்கு. என்னாச்சு காலி அடிச்சு? ஆமாம் காலி அடிச்சு கைஸ். பவர் காலி அடிச்சு. இது ஃபாக்ஸ் ப்ரோ மேலே போய்ட்டு நம்மளும் மேலே போகலாம். அவங்க கூட பட்டேண்ணா மேலே போடா. ஆனால் மேலே போய்ட்டு அடுத்துன்னு இருக்க பார்த்தலாம். அடுத்து என்ன பேர் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் மொத்தமாக ஒத்தையாக இருக்கேன்டா. ஃபாக்ஸ் ப்ரோ நீங்கள் வந்துட்டு உட்காந்து ஃபாக்ஸ் ப்ரோட ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறோம். அதில் வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணி விட்ருங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நான் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு லைக் தான் அந்த ஒரு லைக்கை போட்டு உங்களுக்காக வந்து பிடிச்சவங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் நம்ம வீடியோ பார்க்கட்டும். ஏன்னா இது ஸ்பைடர்மேன் ஆகிட்டீங்க. ஸ்பைடர்மேன் இங்கே வந்துருக்காங்க கைஸ். ஸ்பைடர்மேன்லாம் இங்கே வந்துருக்காரு போல். எல்லாம் எலும்பு கூட இருக்குது. இருங்க ப்ரோ பொறுமையாக போகலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு ஃப்ரெண்டில் ப்ரோ. அவ்வளோதான். எனக்கு என்ன தான் இருக்குன்னு பார்த்தலாம். இங்கே இப்போ பார்த்தீங்களா கைஸ் எலும்புக்குள்ளே இருக்குது. தம்பி பின்னாடி தோத்தனாடி இந்த கைஸ் பார்க்கவே இல்லை கைஸ். இவன் பின்னாடி வந்திருக்கான். ஓகே ஸ்பைடர் என்ன இருக்குன்னா நம்மளை ஸ்லோ பண்ணுறது வச்சுட்டு பின்னாடி வந்து பிடிக்கல சார். ஃபாக்ஸ் ப்ரோ ஒரே ட்ரையில் முடிச்சிட்டாரான். இருங்க நம்ம ஓடிடலாம். அங்கே பார்த்தா செதுறான் இருறா. அதுமாதிரி ஆகக்கூடாதா? போகிறா ஜம்பா ஐயோ ஸ்லோ ஆகிடும் கைஸ். அதான் ஸ்பைடர்மேன் வேலையில் மாட்டிக்கிறேன். ஜம்புறா போடா ஜம்பு பேய காணும் பின்னாடி. ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா கைஸ். பிளாக்லாம் போட்டு பயங்கரமாக ஸ்டைலாக இருக்கார் ஃபாக்ஸ் ப்ரோ. ரொம்ப நூம்பு மாதிரி இருக்கும். எனக்கு அடுத்த நம்மளுக்கு முடிஞ்சது ஸ்கின்னை மாற்ற ட்ரை பண்ணலாம். வா ப்ரோ ஏன்னா எலி இருக்குது கைஸ். எலி இருக்குது. ஃபாக்ஸ் ப்ரோ நேராக போய் எலியை மிதிச்சிட்டாரு. சாவடானா இருங்க. எலி கடிச்சிச்சுரா. ஃபாக்ஸ் ப்ரோ விட்டுற என்ன கடிக்கிறியடா. இருங்க கைஸ் லேசர் ஃபாக்ஸ் ப்ரோ செம்ம அடி. ஃபாக்ஸ் மண்டையிலே விழுந்துச்சு. ஃபாக்ஸ் மண்டையிலே ஏன் ப்ரோ பொறுமையாக ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. லேசர் மேடம் பூந்து போயிடலாம். ஜம்ப்பு அவ்வளோதான். ஃபாக்ஸ் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ வெயிட்டிங்க. ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ வந்துட்டா ப்ரோ. ஒரு வழியாக எவ்வளோ நேரம் ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ செத்துட்டு வர. எவ்வளோ நேரம் செத்துட்டு வரான் தெரியுமா கைஸ். இவன் ஒரு வழியாக வந்துட்டான்டா. அந்த பேட்மேன் கைஸ் பார்த்தீங்களா எப்படி நிற்கிறேன் பார்த்தீங்களா பேட்மேன் மாதிரி.
நான் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வா ப்ரோ போகலாம் வா ப்ரோ. என்னடா பாம்புலாம் வச்சுருக்கீங்க? டேய் என்னடா அது கைஸ் லாவா இருக்குது. வா ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ மேலே ஏறலாம். ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ. என்ன லாவா இன்க்ரீஸ் ஆகுது? ஐயோ இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். சரி கைஸ் நான் நோட்டீஸே பண்ணல. ஃபாக்ஸ் ப்ரோ வெயிட் பண்ணியிருந்தேன், பார்த்தா லாவா ஏறுது மேலே. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை கைஸ், இதை நோட்டீஸே பண்ணல நான். டக்குன்னு ஏறா வா ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ சீக்கிரம் ஓடி வா ப்ரோ, பின்னாடி வா ப்ரோ. அதான் ப்ரோ நம்ம சீக்கிரம் முடிச்சா அவனு ப்ரோ. அந்த பேய் பிசஸ் எல்லாத்தையும் பிடிச்சி புழகிறோம் ப்ரோ இந்த கேமில். ஓடுறா ஜம்பு ஜஸ்ட் மிஸ் ஜம்பு இன்னொரு ஜம்பு போடு அவ்வளோதான். போடு ஓப்பன் பண்ண கதை ஓப்பன் பண்ண அவ்வளோதான்ப்பா. அதான்டா ரொம்ப தான் கைஸ் அவ்வளோதான். ஃபாக்ஸ் ப்ரோ ஒன்று தான் ப்ரோ வெயிட்டிங்க. ஃபாக்ஸ் ப்ரோ உயிரோடு இருக்கியா ப்ரோ? ஃபாக்ஸ் ப்ரோ காணும் கைஸ். ஃபாக்ஸ் ப்ரோ நான் லாவனை முடிந்தாரா? ஃபாக்ஸ் ப்ரோ இருக்கியா ப்ரோ? இதோ வரான் பாருங்க கைஸ், லாவாலேருந்து வெளியே வரான். என்ன ப்ரோ நீ லாவாவில் சாப்பிட பார்த்தா லாவாக்குள்ளேருந்து வெளியே வர? என்னடா இது என்னது காடாக வேலை பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு அண்ணாக்கு கண்டிப்பாக ரோபாக்ஸ் கேட்பான். அட போடாங்கடே ரோபாக்ஸ்லாம் என்கிட்ட வெளியே போங்கடா. சும்மா ரோபாக்ஸ் அது கூடாது. ரோபாக்ஸ் ஜெட் பேக் வேணுமா? ரோபாக்ஸு இது வேணுமா? ஸ்பீடு ஓடணுமா? ரோபாக்ஸ் என்னத்துக்கு எல்லாத்துக்கும் ரோபாக்ஸ் விருப்பத்தினா போனா அப்படிக்கா? எனக்கு வேணாண்டா அது எதுவுமே வேணாண்டா. சும்மா நார்மலாக விளாட்றேன்டா, கேம் மட்டும் விளாட்றேன்டா, அது போதும்டா எனக்கு. அதான் ஃபாக்ஸ் ப்ரோ கூட வந்துச்சு. அதான்டா வா ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. என்னடா இது ஷெல்ஃபு ஒன்றுமே இல்லை. ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் த டோர். ஓகே இங்கே என்ன இருக்குது? என்னடா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க கைஸ் எல்லாம் பொருள் பறக்குது. இன்னும் ரேடியோலாம் இருக்குது. ரேடியோ ஆதி காலத்து ரேடியோ போடாது. ஒரு மொட்டையை சுற்றி அவன் கேட்பான் போடாது ரேடியோவில். இங்கே பாருங்கள் இந்த வந்து இது படிக்கிறது பறக்குது. இப்போ இது சொல்லுவாங்க கபோர்டு பறக்குது. புக் ஷெல்ஃப்லாம் பறக்குது கைஸ். ஃபாக்ஸ் ப்ரோ ஸ்ட்ரைட்டாக கீழே விழுந்துட்டாரு ப்ரோ. நான் பார்த்துட்டு ப்ரோ அது ஐயோ சி ஃபாக்ஸ் ப்ரோ சொல்லிட்டு நானே விழுந்துட்டேன். இருங்க கைஸ் இந்த ப்ரோ பிளேயர் ஆஃப் வந்து தமிழ்நாடு யாருன்னு காட்டுறேன் பாருங்கள். ஜம்புடா வா ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. ஜம்ப்பு இங்கே வந்து இப்படி போய்ட்டு ஜம்ப்பு அவ்வளோதான் போடு. ஃபாக்ஸ் ப்ரோ அவனுக்கு தான் ப்ரோ வெயிட்டிங். வா ப்ரோ அப்புறமேட்டு வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர்ஸ் மறக்காம பண்ணி விட்டுருங்க. அப்போ ஜம்ப் பண்ணு ப்ரோ. அவ்வளோ ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி நூறு மாதிரி விளாட்ற ப்ரோ? வெறியாவது ப்ரோ அவனோட. இங்கே பாருங்க திரும்ப ஸ்பீட் ஆகிட்டோம் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட 25 ரூபா தான் இருக்குது. இருங்க ஒரு 25 ரூபா கிடைக்குமா? 50 ரூபா வருமா? அட போங்க டே இன்னொரு 25 ரூபா வேணும்டா. ஓகே விடுங்க கைஸ் பார்த்துக்கலாம். காலை நடுவில் மிஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இது வேறு படம் டே என்னடா இது படம் அப்படிக்கா? இருங்க ஃபாக்ஸ் ப்ரோ வெயிட் பண்ணுவோம். ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியாக வந்துட்டான் ஃபாக்ஸு. ஃபாக்ஸ் அவனா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்க போகிறா? இருங்க கைஸ் எக்ஸிட்னு போட்டிருக்கான். என்ன இது எக்ஸிட்டு? கேட்குறான் நீங்கள் ஃபாக்ஸ் ப்ரோ கீ கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ கீ கேட்குறான்? எங்கே ப்ரோ கீ இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ. எங்கே ப்ரோ? இங்கே பாருங்கள் யாரா அது ரொம்ப ஃபோட்டோ பிடிச்சி போட்டு வச்சுருங்க. ஆமாம் யூ நீட கீ டு ஓப்பன் திஸ் டோரு. ஓகே கீ வேணும் நம்மளுக்கு. கீயை பற்றி விடலாம். இருங்க இங்கே ஒரு வழி போகுது. இருங்க இது ஃபோட்டோக்குள்ளே ஏதாச்சும் வழி போதா? இந்த ஃபோட்டோக்குள்ளே பூந்து போய் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் சாரை வந்து போட்டு வச்சுருக்காங்களா மொட்டை வருஷத்தில். இந்த இதுக்குள்ளே போட மாட்டேன் யார் சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கலாம். இருங்க போய் பார்க்கலாம் உள்ள. ஓப்பன் டோர் ஃபாக்ஸ் ப்ரோ முதல்ல திறந்துட்டாரு. அதான் இன்னொன்று கீழே விட்டேன் கைஸ். இன்னும் வழி இருக்குன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இது கிளாஸ் வச்சுருக்காங்க கைஸுங்க. நான் இப்போ தான் நோட்டீஸாக பண்ணுறேன் ப்ரோ. சொல்லவே இல்லை பார்த்தியா ப்ரோ? அங்கே பார்த்துட்டு உஷாராக இருக்கான் ஃபாக்ஸு. கோஸ்ட் போனோம் அப்படியே கீழே விட்டோம் சொல்லிட்டு பார்த்துருக்கான். போடா டே கதை ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ உள்ள மாட்டிக்கிட்டேன் ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ காண விட்டுரு ப்ரோ. செதுரியா ப்ரோ? ஃபாக்ஸ் ப்ரோ உள்ள மாட்டிக்கிட்டாரு கதவுக்குள்ளே. பாவம் ப்ரோ நீ. அவ்வளோதான் ஃபாக்ஸ் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. இருங்க ப்ரோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்தானே போயிடலாம் நம்ம. இரு ப்ரோ ஸ்ட்ரைட்டாக போய்க்க விட்டேன்டா. அடங்குபே பொறுமையே இல்லைடா உனக்கு. பொறுமை வெயிட் பண்ணி போடா. அதான் சொன்னேன் கைஸ் அவன்கிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்டா அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் விழுந்துட்டான். அட போடா நூபே. இருங்க கைஸ் வந்துட்டான் ஃபாக்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு ஸ்குட் கேம் போல். ஃபாக்ஸ் ப்ரோ நீ அந்த பக்கம் குதி ப்ரோ. நான் அந்த பக்கம் பார்க்குறேன். இந்த பக்கம் நான் குதிக்கிறேன். அவ்வளோ ஃபாக்ஸ் அனுப்பி விட்றோம் போயிடலாம். அவ்வளோதான் ஃபாக்ஸ் ப்ரோ இங்கே குதிக்கிறேன்னா அப்படி ஏமாத்திட்டு வர. இங்கேஸ் பண்ண வரோம். ஓகே பரவாயில்லையே. இருங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அப்படியே இல்லையா கைஸ்? நானே யோசிச்சா ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிருப்பான் அப்படின்னு நினச்சேன். பாருங்க இந்த சைடு வச்சுருக்கான். அப்போ இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வைப்பான் கண்டிப்பாக. ஆனால் எதுவும் இல்லையா கைஸ்? கிராஸாக வச்சுருக்கான் பார்த்தீங்களா கைஸ்? நம்ம இப்படி யோசிப்போம்னு சொல்லிட்டு அவன் அப்படி யோசிக்கிறான். இங்கே ஒரு கிராஸு அப்படி ஒரு கிராஸாக போடா. இப்படி ஒரு ஜம்ப்பு கடைசி ஜம்ப்பு போடுற ஜம்ப்பு. அவ்வளோதான்டா ரொம்ப தான்டா. அப்புறம் ரொம்ப தான் ப்ரோ. யாராக மெசேஜ் போட்டுப்பா அப்படிக்கா? அவ்வளோதான் இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்புறம் இப்படி ஒரு ஜம்ப்பு. என்னது ரெட் லைட் க்ரீன் லைட்டா? க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு கோசி போட்டு பிடிச்சிட்டான்டா. என்னடா பாடுற பாட்டை சொல்லிட்டு பிடிச்சிட்டான் நம்மள. ஓகே சரிங்க இப்போ வந்து ரெட் லைட் க்ரீன் லைட்டு இது வந்து இப்போ வந்து கோஸ்ட் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாட்டுனா யாரும் காட்டுறது பாருங்க. யாரும் ஜம்ப் பண்ணுறான். க்ரீன் லைட்டு ஃபாக்ஸ் ப்ரோ முன்னாடி போயிட்டாரு. இருங்க அவர் முன்னாடி போயிடுவோம். என்னாச்சு ஃபாக்ஸ் ப்ரோ பறக்கிற செத்துட்டான்டா ஃபாக்ஸ் ப்ரோ. ஃபாக்ஸ் செத்துட்ட ப்ரோ? என்ன ப்ரோ நீ அழுவி செத்துட்ட? இப்போ தான் ப்ரோ அண்ணன் வந்து அண்ணனை பவரை பார்த்து வந்துட்டியா ப்ரோ? க்ரீன் லைட்டு வாடா ஃபாக்ஸ் என்னடா பண்ணுற? அவனுக்கு தனியாக வரும் போல் ரெட் லைட் க்ரீன் லைட்டு. ஓகே நம்ம முடிச்சிடலாம் அந்த கேமை. எனக்கு கொஞ்சம் உஷாராக முன்னாடி நின்றுடலாம். ஓகே ஃபாக்ஸ் ப்ரோ உயிரோட இருக்கியா ப்ரோ? ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டில் முடிச்சிடலாம் கேமை. அவ்வளோதான் போல் ஃபஸ்ட்டு வின்னரு.
இருங்க கைஸ் இப்போ வந்துட்டு ஒரு 75 ரூபா இருக்குது பூஸ்ட் ஐட்டம் கிடச்சி எடுத்துடலாம். ஏதோ வழி போகுது, இதாங்க வழி போல். அங்கே ஒருத்தன் போய்ட்டுருக்கான். அப்போ என்னடா சைடில் பழைய அடிச்சு வச்சுருக்கான். கைஸ் என்ன கைஸ் இது உடஞ்சிருமா நான் பழக உடையில ஒன்றுமே இல்லையே. ஒரு சும்மா வச்சிருக்கானா அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இதில் கூசி பாப்பாங்க சொல்லிட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் கோஸ்ட் இருக்குது அங்கே போய்ட்டு பார்த்தீங்களா ஒருத்தன். அப்போ அந்த பக்கம் போனோம் ரொம்ப இந்த வழி தான் போல். இங்கே பாருங்க இது ஃபேக்கான வழி இது. சும்மா இப்படி குதிப்பாங்க வச்சுருக்கான். எனக்கு அந்த குப்பை தொட்டி மேலே குதிச்சு இப்படி போயிடலாம். ஓகே ஃபாக்ஸ் மண்டையில் குதிக்கலாம். ஃபாக்ஸ் ப்ரோ இரு ப்ரோ மண்டையில் குதிக்கலாம் போடும். அது தப்புச்சிட்டான் ஃபாக்ஸ் ப்ரோ. சரி விடுங்க. வாடா ஃபாக்ஸே வாடா பவர் ஒரு பண்ணி போயிடலாம். அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகணுமா என்ன எப்படி போகுது இதில்? வந்து இந்த ஃபாக்ஸ் ப்ரோ சொல்கிறா இங்கே பழகம் இருக்குடா அப்படின்றான். ஆமாம் கைஸ் பழகம் இருக்குது இங்கே ஒன்று ஜம்ப் பண்ணுறான். கேமில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால இந்த பழகே தெரிய மாட்டேது கைஸ். உங்களுக்கு தெரியும் நான் கிளியராக எனக்கு தெரிய மாட்டேது 1-2 அது இங்கே தான் ஜம்ப் போகிறான். அவ்வளோதான் ஜம்ப்பு அவ்வளோதான். ஓகே இப்போ இங்கே பக்கம் போய்ட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு வழி போகுது. இந்த ஃபாக்ஸ் ப்ரோ இங்கே போய்ட்டு வர்றாரு. இது ஒரு லேக் ஆகுதுன்றான். என்னடாச்சு ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ பறந்து போய்ட்டு விழுண்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு பறந்து போயிட்டேன் பார்த்தீங்களா கைஸ். ஃபாக்ஸ் ப்ரோ சுருன்னு பறந்து போய் விழுந்தாரு. என்னடா ஆச்சு ஃபாக்ஸு என்னடா திடீர்னு காசு கொடுக்க மாட்டேங்கிற வந்துட்டு செவுத்துல முட்டிக்கிற என்னடா ஆச்சு என்ன கைஸ். காயின் எடுத்தான் செத்துறான் கைஸ். என்னடா ஆச்சு பாக்ஸ் வந்து அது பேய் இருக்குது கைஸ். ஏதோ பாக்ஸில் இந்த ஏதோ பாக்ஸில் கீ இருக்குன்னா ஒரு பேய் இருக்குது. இருங்க திறந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸா என்ன இருக்குது உள்ள ஒன்றுமே இல்லை பேய் தான் இருக்குது போல். போட்டு தெரிச்சு ஃபாக்ஸ் ப்ரோ செத்துறாரு. இருங்க ஃபாக்ஸ் வச்சு டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓகே விடுங்க கைஸ். ஒரு கீ கிடச்சிச்சு இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்களா சைடில் பார்த்தீங்களா காயின் ஒரு இடம் இருக்காங்க கீ இருக்குது கைஸ். இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏதோ பாக்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம சாவியை. ஃபாக்ஸ் ப்ரோ வா ப்ரோ இப்போ இந்த சாவி கிடச்சிச்சு நினைக்கிறேன். போய் திறந்து பார்த்தலாம் ப்ரோ. வா ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ஃபாக்ஸ் ப்ரோ. இருங்க போய் வந்து கதவை ஓப்பன் பண்ணி வைத்தலாம். இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஏதாச்சும் வச்சுருக்கான பார்ப்போம். சும்மா ஏதாச்சும் சீக்கிரம் வச்சதெல்லாம் வைப்போம். இல்லை ஒன்றுமே இல்லை. ஓகே இப்போ போய்ட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஜம்ப்பு வா ப்ரோ திறந்து பார்ப்போம் கதை. அது ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிடுச்சு. இருங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வா ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு வாடா இருங்க கைஸ். வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு என்னடா இது 100 கொடுத்தா ராக்கெட் லான்ச்சர். ராக்கெட் லான்ச்சர் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ராக்கெட் லான்ச்சர் விடுறாங்க ராக்கெட் லான்ச்சரை. இருங்க ஃபாக்ஸ் ப்ரோ மண்டையில் சுடு. ஃபாக்ஸ் ஆவானா சாவடா ஃபாக்ஸ் ப்ரோ அடி விழுதா ப்ரோ உனக்கு இழுத்து குறையுதா ப்ரோ குறையலன்றாரு ஃபாக்ஸ் ப்ரோ. என்ன கைஸ் இது கைஸ் இங்கே கரும்பு வச்சு ஃபாக்ஸ் ப்ரோ இங்கே பார்த்தியா ப்ரோ இந்த இது கன்னில் ஃப்ரெண்டில் என்ன ப்ரோ மெசைலுக்கு பதிலாக என்னமோ வச்சுருக்காங்க தப்பாக வச்சுருக்காங்க கைஸ். ஃபாக்ஸ் ப்ரோ வாயில் போடுங்க. ஃபாக்ஸ் ப்ரோ பசி என்ன இது போட சாப்பிடு ப்ரோ இதை சாப்பிடு ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ சாப்பிடு ப்ரோ டேஸ்ட்டாக இருக்கா ப்ரோ. கண்ணாடி போட்டு இன்னமும் வச்சிருக்கா கைஸ். கரும்பு ஒன்றும் ப்ரோ வச்சிருக்கான் அவன். இன்னமும் கரும்பு ஃப்ரெண்டில் எங்கள் கைஸ் இது சிரிப்பாக இருக்குது கைஸ் இது பார்க்குறதுக்கே. எனக்கு எந்த பக்கம் இது வழி போகுது என்னடா அது ஃபாக்ஸ் ப்ரோ இங்கே ப்ரோ இன்னும் வழி போகுது ப்ரோ. ஃபாக்ஸ் ப்ரோ இன்னமும் வழி போகுது ப்ரோ. இங்கே பாருங்க இன்னும் வந்துட்டு கொஸ்டின் மார்க்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்னடா அது சீக்கிரம் பாஸ் போல் 250 கொடுத்து ஓப்பன் பண்ணுறான். சாவி கொடுப்பான். ஓகே கைஸ் ஓகே இது வந்து நம்ம காசு சேர்த்து வச்சு இங்கே வந்து ஏதோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. நம்ம கொடுத்து 100 ரூபா தான் இருந்துச்சு. அது கொடுத்தா இது வாங்கணும் ராக்கெட் லான்ச்சரை. ஃபாக்ஸ் ப்ரோ மண்டையில் சொல்லிட்டாச்சு. நீங்கள் சுடுறது ஃபாக்ஸ் ப்ரோ கணக்கே தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறாரு. ஓகே பரவாயில்லைங்க கைஸ். நம்ம வந்துட்டு போய்ட்டு இந்த கன் வச்சு இந்த பாஸ் போய்ட்டு வரணும் நினைக்கிறேன். அதை வச்சு போட்டு தரலாம் நினைக்கிறேன் பாஸை. அதுதான் இந்த கன்று கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம் இருங்க. நீ இந்த பேயை அடித்து ஓடலாம் இல்லை பாருங்கள். கத்தரை விட்றாங்க இல்லையா பாருங்கள். கத்தரை விட்றோம் தான் இன்றைக்கி கத்தரை விட்றாங்க கைஸ். இருங்க இந்த காயின்ட்ரா அடுத்த கன்று கிடச்சா வாங்கிடலாம். கிரனேட் லான்ச்சர் அது கிடச்சா நல்லாயிருக்கும். இருங்க போய்ட்டு இப்போ பேயை பிடிச்சி படம் போ ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோ வாயிலே போகிறோம் ப்ரோ. சாப்பிடு ப்ரோ அதை டேஸ்ட்டாக இருக்கா ப்ரோ. இருங்க கைஸ் நம்ம கம்முன்னு போவோம். தேவையில்லாமல் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஓரா என்ன வருதுடா இது சீஸ்லாம் இருக்குது. என்ன கைஸ் சீஸ்லாம் இருக்குது. நான் என்ன ப்ரோ பண்ணுறேன் இந்த இப்படி என்ன ப்ரோ இப்படி ஏறுற ப்ரோ. ஃபாக்ஸ் ப்ரோ இங்கே ஜம்ப் பண்ணு ப்ரோ. யார் ப்ரோ நீ இப்படி ஜம்ப் பண்ணி வா ப்ரோ. நூப்பு மாதிரி அதில் போய் ஏறிடுங்க ப்ரோ. ப்ரோ நீ வா ப்ரோ. அதான் ப்ரோ ரொம்ப தான் ப்ரோ. எனக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு அப்படி பண்ணது போனால் இருங்க. ஏதோ ஜம்ப்பு போகணும் பார்த்தீங்களா கைஸ் எப்படி யோசி இவ்வளோ ஈஸியான ஜம்பில் போய் விழுந்தேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ் அப்படியே பிளாக்காக அப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. அப்படியே வந்துட்டு ஜம்பு மாதிரியே தெரிய மாட்டேன். ஜம்ப் பண்ணோன்னே இங்கே பாருங்க இதுவும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ கைஸ் தெரிஞ்சே போய் லூஸ் மாதிரி விழுவுறாங்க கைஸ். என்ன கைஸ் இது இருங்க சும்மா ப்ராங்க் கைஸ். சும்மா வேணே விடலாம் சும்மா இப்படி தான் விழுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி காட்டினேன். பாருங்க கைஸ் எப்படி விளாட்றேன். ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு இப்படி குதிப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ சும்மா நான் நடிச்சு காட்டினேன் கைஸ் உங்களுக்கு. அப்படியே இப்படி தான் வந்துட்டு விழுவாங்க மக்கள்லாம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டினேன். இங்கே பாருங்க கைஸ் எத்தனை எலும்பு கூட இருக்குன்னு நம்மளுக்கு மாதிரி எத்தனை பேர் என்ன ஏலியன்லாம் வந்துருக்கு போல் கேமில். இந்த இடத்துல ஏலியன்லாம் வந்து செத்துருக்கு கைஸ். பார்த்தீங்களா எத்தனை பேர் அவங்களுக்கு முன்னாடி வந்துருக்காங்க பாருங்க. எலும்பு கூட கிடக்குறாங்க. ஃபாக்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் ராக்கெட் லான்ச்சர் வச்சு. இருங்க ப்ரோ வாயிலே போடுவா ப்ரோ. சாப்பிட்றியா ப்ரோ ஃபாக்ஸ் ப்ரோ சாப்பிடு டேஸ்ட்டாக இருக்குன்றாரு. சரி வாங்க போயிடலாம். இப்போ இங்கே ஒரு எலும்பு கூட இருக்குது. ஓகே விடுங்க. இப்போ வந்து மேலே போய் பார்ப்போம் இருக்குன்ட்டு ஃபாக்ஸ் ப்ரோ மேலே போயிருக்கேன். இருபுறம் நானும் வர ப்ரோ விட்டு போறியா ப்ரோ. இருபுறம் வரேன் ஏறா இப்போ நான் பேர் கைஸ் அங்கே இருங்க. ராக்கெட் லான்ச்சர் அடி சாவு கைஸ் செத்துருச்சு கைஸ் பேய். ஆனால் ஃபாக்ஸ் நீ செத்துட்டு அடிச்சது. ஆனால் பேய் துரத்துமானே இப்போது கைஸ் பேயை காணும் கைஸ். பேய் செத்துதுனால வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிட்டேன் கைஸ் பேய் அந்த கண்ணை வச்சு. ஓகே செம்மையாக இருக்கே பரவாயில்லையே. இருந்த ஒரு பேயை மாட்டே ஆகிடுச்சு. இருங்க செக் பண்ணி பார்க்கலாம் பேய் வருதான்ட்டு. ஃபாக்ஸ் ப்ரோ பேய் சுட்ட செத்துருது ப்ரோ. பேய் சுட்டு பாரு ப்ரோ. ஃபாக்ஸ் ப்ரோ சுட்டு பாரு ப்ரோ பேயை.
ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டு அப்படியே ப்ரோ சொல்லி சுட்டுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இவங்க வந்துட்டு மேலே ஏறி போப்போம் அது எஸ்கேப் ப்ரோ கேம் முடிஞ்சிச்சு போல. ஓகே கைஸ் அங்கே எண்டிங் இருக்குது. இருங்க போய்ட்டு நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ போய் பார்த்துட்டு வரலாம். இருங்க கைஸ் எதுக்கும் செக் பண்ணிடலாம் பேய் இருக்குன்னு சேவதா இல்லையான்ட்டு. திரும்ப ஒரு தான் பார்ப்போம். திரும்ப ரீஸ்பாண்ட் பண்ணி வந்திருக்கேன் நான். இப்போ பாருங்க இந்த பேய் அங்கேயே இருக்குது. இருங்க அடிச்சு போவோம். சேவடா செத்துருச்சு கைஸ் பேய் செத்துருச்சு கைஸ். ரொம்ப பரவாயில்லையே நல்லா இருக்கே. பேய் சாப்பிட்டு செத்துருச்சு கைஸ். பரவாயில்ல விடுங்க. கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்குது. வெடிச்சு செத்துருச்சு போட்டு தள்ளிட்டு ரொம்பவுமே சொன்னேன் பேயை. ஓகே வேறு லெவலு. ஓகே கைஸ் அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் விடுங்க. அது இதோட வந்துட்டு நம்ம எண்டிங் வந்துட்டோம். அதில் அடுத்து என்ன வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ உங்களுக்கு முன்னாடியே முடிச்சாரு. ப்ரோ என்ன ப்ரோ நீ சொல்லவே மாட்டேன் முடிச்சிட்டேன்ட்டு இப்போ விட்டு ஓடுறியா ப்ரோ. நான் கேம் முடிச்சிட்டேன் கைஸ். அவன் பேர் வந்துருக்கான் பார்ப்போம். அவன் பேரே வரல கைஸ். இதில் கடைசியில் கூட வரல. நீங்கள் பாருங்கள் ப்ளஸ் எடுத்தால் பெருசாகிடறான். ஓகே பரவாயில்லையே நல்லா இருக்கே. இருங்க மைனஸ் எடுத்தா நான் பார்ப்போம். மைனஸ் ஆகும்டா குட்டியாகிறான். ஓகே ஈக்குவலாக கூட நார்மல் ஆகிடான் போல். மீன் செக் பண்ணி பார்த்தலாம். நார்மல் ஆகிடான். ஓகே வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் விடுங்க. அடுத்த வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. பை ஃப்ரம் கோஸ் பாய்.